அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பை சனி வக்ர பயிற்சி எப்படி உருவாக்கி கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள்ல எதிர்பாராத மாற்றம் நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஜென்ம சனி எப்போது விலகுகிறது என்று பார்த்தால் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து விலகுகிறதுங்க. முழுமையாக ஜென்ம சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்தில் எப்படி விரய செலவுகள் அதிகமாக இருந்ததோ அதே போன்றுதான் கடந்த 5 ஆண்டுகள்ல 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனியாகவும் 2.5 ஆண்டுகள் விரய சனியாகவும் இருந்த சனி பகவானால் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் தற்போது பெருமளவு ஜென்ம ராசி சனியின் பாதிப்பு குறைந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போது மீண்டும் வக்ரகதியில் ஜென்ம ராசியை நோக்கி வரக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் அமர போகிறாருங்க. எனவே சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் அவர்தான் இருக்கிறார். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான். எனவேதான் சனி பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி, அதிசார சனி பெயர்ச்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான். அவர் 27/6/2023 அன்று கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினத்துல வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார். மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி அன்று அமருகிறாருங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார். பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை கொடுப்பதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பாருங்க. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சஞ்சரிப்பாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார். அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி என 3 ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதால் 3 விதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை வெளிப்படுத்துவாருங்க. அதே போன்றுதான் 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 7.5 சனியாகவோ ஜென்ம சனியாகவோ 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க. இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையே அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் வலிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க. எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்டச்சனி காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜென்ம சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள் தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு. அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகள்ல பிரிவு, விரிசல், எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல
பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும், பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான். ஆனால் தற்போது 3 இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில். எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் பல்வேறு விதமான குழப்பங்கள் வரலாம். ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏனென்றால் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. நவம்பர் மாதம் மற்றும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அனைத்துமே மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிற சனி பகவான். ஏனென்றால் கும்பராசியில் மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்து விடுவாருங்க. எனவே ஜென்மசனியின் பாதிப்பு முற்றிலும் குறைந்துவிடும். இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்ற யோகமும் கிடைத்திருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெறுங்க. அதில் எந்த விதமான பகையும் தடையும் தாமதமும் ஏற்படாது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த பகையும் தற்போது விலகி நல்ல ஒற்றுமையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகளில் சற்று குழப்பம் இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்தபடி சமரசம் சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்பட இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரரும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக மீண்டும் வக்ர நிலையில் ஜென்ம ராசியில் அமரப்போகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம். பொறுமையாக இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும். ஏனென்றால் எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் 7.5 சனியாக இருந்தாலும் கூட சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை பெற முடியும். ராசியின் அதிபதியாக இருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தருவாருங்க. சற்று விழிப்புணர்வுடனும் பொறுமையுடனும் இருங்கள். நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது சாதகமாக சஞ்சரிக்கவில்லை என்பதால் தொழில்துறை ரீதியான வியாபாரத்துறை ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு சில விஷயங்கள்ல இருக்கிறது. பெரிய அளவுக்கு முதலீடு எதிலும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அனுபவம் இருக்கக்கூடிய துறைகளில் சிறிய அளவு முதலீடும் திட்டமிடுதலும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெருந்தொகையை முதலீடு செய்ய வேண்டாங்க. சின்ன முதலீடே மிகப்பெரிய அளவிற்கு லாபத்தை தேடித்தரக்கூடிய வகையில் அமையும். ஆனால் உங்களுக்கு பணி அனுபவம் திட்டமிடுதலும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவை இருந்தால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையினரையும் அரசியல் துறையினரையும் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலத்தில் வைத்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமான சனி பகவான், ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த 2 துறையிலும் தடைபட்ட காரியங்களை சாதனையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை. கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இந்த காலகட்டம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். சனி பகவானும் ஜென்மராசியை விட்டு விலகியதற்கு பிறகு நல்ல பலன் கிடைக்குங்க. தற்போது ஜென்மராசியில் மீண்டும் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. எனவே கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.